கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றித்திருந்தார். அதோடு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லா மக்களுக்கும் பிரசங்கித்து வந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய வீட்டை கட்டுகிற மனுஷன் நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்றால், தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு அதை ஒப்பிடுவேன் என்று சொன்னார். யார் புத்தி உள்ள மனுஷன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களே. வேதம் சொல்கிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அமைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மேல் கட்டுவலையானால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்வு வளமாக இருக்கும். உங்கள் வாழ்விலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கொடுக்கப்படும் அந்த ரட்சிப்பையும் விடுதலையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாதலையும் பெற்று இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களே அல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.